நிமிடத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். திமுக எம்பிக்கள் பற்றி அநாகரிகமாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. ஜெயலலிதாவிடம் திமுகவினர் எப்படி நடந்து கொண்டார்கள் என கேட்டு எப்படி நடக்க வேண்டும் என தனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் பேச்சு. வருத்தம் தெரிவித்தாலும் தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருந்த வன்மம் வெளிப்பட்டுவிட்டது. நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவே ஏற்காது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டு மாணவர்களின் வாசிப்பு திறன் குறைந்துவிட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. அங்கீகரிக்கப்படாத தரவுகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை தரம் தாழ்த்தி பேசுவதாக கனிமொழி எம்பி பதிலடி. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. புறநகர் பகுதிகளாக ஓஎம்ஆர் சாலை, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரோட்டில் பெய்த திடீர் மழையால் சாலையில் மழைநீருடன் பெருக்கெடுத்து ஓடிய கழிவுநீர். தொடர் மழையால் நெய்வேலி சுரங்கத்தில் மண் சரிவு, நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா தேரோட்டம். மாட வீதிகளில் வலம் வரும் தேரினை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். பாகிஸ்தானில் வெடிவைத்து ரயிலை கடத்திய பயங்கரவாதிகள். 350 பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் 35 பேர் மட்டுமே பிணை கைதிகளாக இருப்பதாகவும் காவல்துறை தகவல். நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சிறையில் உள்ள தங்களது அமைப்பினரை விடுவிக்க பலுசிஸ்தான் விடுதலை அமைப்பினர் கெடு. பாகிஸ்தான் ரயில் கடத்தல் விவகாரத்தில் இதுவரை 30 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டதாகவும் அறிக்கை. தமிழ்நாட்டின் கல்வித்தரம் குறைந்துவிட்டதாக கூறிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் தமிழ்நாடு அரசு நிலையை மாற்றிக்கொண்டதாக கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். 46.82 lakh Tamil language. From 65 to now it is 46. Only 12% can read. புதிய கல்விக் கொள்கை குறித்து மாநிலங்களவையில் பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கும் தமிழ்நாட்டில்தான் தமிழ் வழி கல்வி கற்போர் எண்ணிக்கை சரிந்துவிட்டதாக கூறினார். 23-24, what is the scenario? 46.82 lakhs Tamil language. From 65 to now it is 46. English language, nothing to say. English language, it is 55 to 82. That means 63.4% English, 36.3% is Tamil. தொடர்ந்து மக்களவையில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் கல்வியின் தரம் பெருமளவு குறைந்துவிட்டதாக விமர்சித்தார். 1ஆம் கிளாஸ் 1வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவன் கிளாஸ் 1 வகுப்புல 1வது வகுப்புல இருக்கக்கூடிய லெவல் தான் படிக்கிறாங்க. Only 12% can read at a class 2 level. So class 3% at class 2 level is only reading it. You reach class 3 but you can only read class 1. Now, is educational outcome important or not? Or are we looking at only enrollment? குறிப்பாக மாணவர்களுக்கு வாசிப்பு திறன் கூட குறைவாக இருப்பதாக அவர் விமர்சித்தார். நிர்மலா சீதாராமனின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர்.
பின்னர் இதுகுறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த கனிமொழி, அங்கீகரிக்கப்படாத தரவுகளை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் கல்வித் தரத்தை நிர்மலா சீதாராமன் தாழ்த்தி பேசியதாக விமர்சித்தார். Members of parliament were insulted. A minister called as uncivilized. And today, again, the finance minister in her reply, she's dedicated one entire portion of her reply just for Tamil Nadu and to insult Tamil Nadu and our chief minister. Tamil Nadu is one of the well-performing states. But she just wants to continue insulting us and saying that every scheme they have brought, I mean, it's not like charity. The union government is not giving us charity. மத்திய அமைச்சர்கள் அவதூறாக பேசிவிட்டு பின்னர் வந்து மன்னிப்பு கோருவதையும் வருத்தம் தெரிவிப்பதையும் வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் கனிமொழி கூறினார். இதற்கிடையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு பின்னர் ஏன் தமிழ்நாடு அரசு தனது நிலையை மாற்றிக்கொண்டது என தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பினார். தனது பதிவில் தமிழ்நாடு அரசின் கடிதத்தையும் அவர் இணைத்திருந்தார். அரசியல் காரணத்திற்காகவே தமிழ்நாடு அரசு இவ்வாறு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மத்திய அமைச்சருக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தவறான தகவல்களை பரப்புவதால் உண்மையை மாற்றிவிட முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் சிறப்பான கல்வி முறையை வலுவிழக்கச் செய்யும் என்பதால் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து வருவதாக அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் 2024 ஆண்டு மார்ச் 15ஆம் தேதியிட்ட கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறவில்லை என்றும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முயற்சிப்பவர்கள்தான் அரசியல் செய்பவர்கள் என்று குறிப்பிட்டுள்ள அன்பில் மகேஷ், தமிழ்நாட்டின் கல்வி மாதிரி முன்மாதிரியானது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியது தேவையற்றது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவைப்பட்டால் சமஸ்கிருதம் உள்பட அனைத்து மொழிகளையும் கற்கலாம் என்றும் கூறினார். நாகரிகமற்றவர்கள் சொன்னவன தமிழ் மக்களை நாகரிகமற்றவர்கள்னு சொல்லிட்டாருன்றீங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் நாகரிகமானவர்கள்னு சொன்னா அந்த புகழை நீங்க வாங்கிடுவீங்க. பழிய போட்டா தமிழனுக்கு தள்ளி விட்டுறது தானே. அது அப்படி அந்த வார்த்தை அநாகரிகமானது சொல்லியிருக்க வேண்டியதில்லை. வேணுமென்றால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம், தேவை கருதி விரும்பினால் கற்கலாம். அது சமஸ்கிருதமா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், உருதா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், போஜ்பூரி, பீகாரி, குஜராத்தி, எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் கட்டாயமா இதை படிச்சாகணும். இது தேசிய மொழி, இது நேஷனல் லாங்குவேஜ். அதை ஏற்க முடியாது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே சினிமா பாணியில் துப்பாக்கியுடன் வீட்டிற்கு கொள்ளையடிக்க வந்த இருவர் காவல்துறையிடம் சிக்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், அவர்கள் சிக்கியது எப்படி? சிவரஞ்சனி, ஆந்திர மாநிலம் சித்தூர் நகரில் உள்ள மிகவும் முக்கிய சாலையான காந்தி ரோடில் சிறுவ சிறுமியர்களுக்கு தேவையான ஆடைகள், பொம்மைகள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் நபர் ஒருவரின் வீடு உள்ளது. அந்த வீட்டிற்குள் இன்று அதிகாலை 5 மணி அளவில் துப்பாக்கிகளுடன் புகுந்த 2 கொள்ளையர்கள் அவர்களை மிரட்டி அங்கிருந்து கொள்ளையடித்து தப்பிச் செல்ல முயன்றனர். இந்த நிலையில் வீட்டின் மற்றொரு அறையில் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் அவர்கள் கொள்ளையர்களை தேடி பிடித்து மடக்கி கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் 2 பேரும் வீடுகளின் மேற்பார்வையில் தாவி ஏறி பதுங்கி இருந்தனர். அதே நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த பொதுமக்கள் உதவியுடன் அந்த கொள்ளையர்கள் 2 பேரையும் மடக்கி பிடித்த போலீசார் 2 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், வெளிமாநிலங்களை சேர்ந்தவர்களா என்பது பற்றிய விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை. சிவரஞ்சனை, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புஷ்பராஜ். தொடர்வது எக்ஸ்பிரஸ் ஐட்டம் செய்திகள். பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் ஆய்வில் கொழுமம் சிவன் கோவில் அருகே 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. இக்கல்வெட்டு சோழ மன்னர் 3ஆம் விக்ரம சோழரின் 2ஆம் ஆட்சி காலத்தின் போது பொறிக்கப்பட்டதாக அறிய முடிவதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். இக்கல்வெட்டு மீட்கப்பட்டு சிவன் கோயில் தோப்பு வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மானூர் அருகே இருசக்கர வாகனம் தடுப்பு கம்பி மீது மோதிய விபத்தில் பிறந்த நாளிலேயே கல்லூரி மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த கதிர், இன்பராஜ் இருவரும் இருசக்கர வாகனத்தில் அபிஷேகப்பட்டியில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு சென்றனர். அப்போது மழை பெய்ததால் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற கதிர் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து பாதுகாக்க முயன்றுள்ளார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடுப்பு சுவர் மீது மோதியது. இதில் இன்பராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கதிர் பலத்த காயமடைந்தார். கோவை கரும்பு கடை பகுதியில் பால் டேங்கர் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் சாலையில் பால் ஆறு போல் வழிந்தோடியது. வடவள்ளி பகுதியில் உள்ள தனியார் பண்ணைக்கு வேனில் பால் கொண்டு செல்லப்பட்டது. வேனை மாணிக்கம் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் கரும்பு கடை அருகே வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் மாணிக்கத்திற்கு சிறு காயம் ஏற்பட்ட நிலையில் வேனில் கொண்டுவரப்பட்ட பால் சாலையில் கொட்டி வீணானது. புதுக்கோட்டை மாவட்டம் வீரக்குடி அடுத்த திருப்பூரில் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 700 காளைகள் வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டன. 6 சுற்றுகளாக ஒரு சுற்றுக்கு 50 பேர் வீதம் மொத்தம் 300 வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.